Justice G.R. Swaminathan has passed an order. It is on duty now. துணை ராணுவப்படை இருந்தாலும் மலையேற அனுமதிக்க முடியாது. எந்த பின்விளைவுகளையும் எதிர்கொள்ள தயார் என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை மாநகர காவல் ஆணையர் உறுதிபட தெரிவிக்க காரணம் ஒரு முக்கிய சட்டப்பிரிவு என கூறப்படுகிறது. நேற்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்த நிலையில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. இதனால் அங்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் ராம ரவிக்குமார் துணை ராணுவப்படையினரை அழைத்துக் கொண்டு மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என நீதியரசர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் அவர்களை மலையேற தமிழக காவல்துறை அனுமதிக்கவில்லை. குறிப்பாக எந்த பின்விளைவுகளையும் சந்திக்க தயார் என மதுரை காவல் ஆணையர் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவையும் தாண்டி அவர் இவ்வாறு தெரிவித்ததன் பின்னணியில் புதிய சட்டம் ஒன்று இருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட BNSS சட்டத்தின் 163வது பிரிவின் கீழ் பொது ஒழுங்கிற்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்க, மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தடுக்க இச்சட்டத்தை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட், அதாவது மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்த முடியும். அதன்படி திருப்பரங்குன்றத்தில் கலவரம் ஏற்படும் சூழல் நிலவியதால் 163 பிரிவு சட்டத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்தே துணை ராணுவப் படையினரும் அவர்களுடன் வந்தவர்களும் மலையேற அனுமதிக்கப்படவில்லை. இறுதியாக மலையடிவாரத்தில் தீபம் ஏற்றிவிட்டு இந்த அமைப்பினர் கலைந்து சென்றிருக்கின்றனர்.